ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய கவலைகளும் அனைத்து விதமான விஷயங்களும் புரிந்து தெரிந்து எல்லாம் வந்திருக்கிறேன். அது மட்டும் அல்லாமல் கவலையை தாண்டி மற்றவன் கொடுக்கும் மன உளைச்சல்கள் என்னவென்பதை நான் அறிந்து கொண்டேன். நீ அமைதியாக இருந்தாலும், நீ எப்பொழுதும் இவர்களோடு சண்டை வேண்டாம், அவர்களோடு பிரச்சனைகள் வேண்டாம் என்று ஒதுங்கினாலும், உன்னை தேவையே இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்து மற்றவர்கள் சண்டை போடுவதையும் உன்னை கஷ்டப்படுத்துவதையும் நான் உணர்கிறேன். காலம் முழுக்க உன்னை கஷ்டப்படுத்தலாம், நஷ்டப்படுத்தலாம் என்று 1000 பேர் 1000 விதமான திட்டங்களை போட்டாலும், ஆனால் இந்த சாய் ஆகிய நான் யாருக்கும் எப்பொழுதும் தப்பான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு தப்பான விஷயங்கள் அவரவர்களுக்கு நடப்பதற்கான அத்தனை விதமான ஏற்பாடுகளையும் செய்து முடித்து விடுவேன். ஆனால் இதை யாருமே இங்கு புரிந்து கொள்வதே இல்லை. எல்லா நிலையிலேயும் எல்லா பொழுதிலேயும் தெய்வத்தின் மீது குறை சொல்பவர்கள், தெய்வத்தின் மீது கோபத்தை காட்டுபவர்கள் மற்றவர்கள் யார், மற்றவர்கள் என்னென்ன செய்கிறார்கள் என்று எதையும் எப்பொழுதும் யோசிப்பதே அல்ல. நான் மட்டும் ஒன்று சொல்வேன், எப்பொழுதுமே சொல்வேன். அது என்னவென்றால், யாரையும் எப்பொழுதும் எந்த ஒரு நிமிஷத்திலேயும் நினைத்து 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 பயப்படுவதை விட, யாரையும் நினைத்து பயப்படாமல் உங்களுடைய வேலை என்னவோ அதை மட்டும் செய்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நீங்கள் போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான். புரிந்ததா? எல்லா விஷயத்துக்கும் சொல்கிறேன். எல்லா விஷயத்திற்கும் ஒரு விஷயம் 2 விஷயம் என்பதல்ல. எல்லா விஷயத்திற்கும் நான் சொல்வது, யாராவது ஒருவன் உன்னை அதிகமாக காயப்படுத்துகிறான், அதிகமான வலி வேதனைகளை கொடுக்கிறான் என்றால், ஒரே ஒரு விஷயம் மட்டுமே நீ நினைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற நான் இருக்கிறேன். உன்னை கஷ்டப்படுத்தும் நபரை நான் நிச்சயமாக தண்டனையை கொடுப்பேன் என்று நம்பு. இங்கு நிறைய பேர் தெய்வத்தை நம்புவதே இல்லை. தெய்வத்தை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்றை சொல்லி 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 கஷ்டப்படுத்துகிறீர்களே தவிர, தெய்வம் எனக்காக இது செய்தது, தெய்வம் எனக்காக அது செய்தது என்று மனம் குளிர ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுகிறீர்களா? இல்லையே. காரணம், தெய்வம் செய்தால் மட்டும்தான். மற்றபடி தெய்வம் ஒரு விஷயம் செய்யவில்லை என்றால் அந்த தெய்வத்திற்கு அங்கு வேலையே இல்லை. இப்படித்தான் இங்கு இருக்கும் எல்லோரும் நினைக்கிறீர்கள். ஆனால் தெய்வங்கள் செய்கிறோமோ இல்லையோ, உங்களுடைய வாழ்க்கையை ஒரு தெளிவான ஒரு பாதையில் அமைக்கிறோம். அதன் வழிகளை பிடித்து கொண்டு நாங்கள் என்ன தருகிறோமோ அதை பிடித்து கொண்டு வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களை வைத்துக்கொண்டு ஓட வேண்டும். எதை நினைத்தாலும் சரி, எந்த விஷயத்தை செய்தாலும் சரி, உன்னுடைய வாழ்வில் நீ வெற்றி அடைவாய். இப்பொழுது இருக்கும் நேரங்கள் அப்படித்தான் உள்ளது. இதற்கு முன்பு இருந்த விஷயத்தை எல்லாம் விடு. இதற்கு பிறகு இருக்கும் விஷயத்தை பார். ஏற்கனவே நீ பட்ட அனைத்து விதமான காயங்களும் அனைத்து விதமான வேதனைகளும் நீ சொல்ல வேண்டும் என்பது அவசியம் அல்ல. ஏற்கனவே பலவிதத்தில் நீ என்னிடம் கூறிவிட்டாய். இதற்கு பிறகு நீ சொன்னால் அது இன்னும் மேலும் மேலும் மேலும்
உனக்கு வழி வேதனைகளை கொடுக்குமே தவிர நல்ல விஷயங்களை கொடுக்காது. அதனால் நீ இதுவரைக்கும் என்னிடம் உன் வாழ்க்கையில் யார் யார் தவறுகளை செய்தார்கள், யார் யார் உன்னை அழ வைத்தார்கள், யார் யார் உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்பது அனைத்தும் எனக்கு தெரியும். பொறுமையாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன நினைத்தாலும் அது தடைகள் இல்லாமல் உனக்கு கிடைக்க நான் செய்வேன். தடைகள் மற்ற அனைத்து விஷயங்களும் முடிந்து உன் வாழ்வில் நீ சரியாக உயர வேண்டிய காலங்கள் வந்துவிட்டது. இதற்கு மேலும் மற்ற எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொண்டு தேவையில்லாமல் நீ அழுது கொண்டு இருப்பது உன்னையே கஷ்டப்படுத்துமே தவிர மற்றவர்களை கஷ்டப்படுத்தாது. நீ என்ன நினைக்கிறாய்? மற்றவர்களும் உன்னை கஷ்டப்படுத்துவார்கள், நீயும் உன்னை கஷ்டப்படுத்திக் கொள்ளலாம் என்றா? கிடையாதம்மா. ஒன்று நன்றாக தெரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கையில் உள்ளது. நீயாகவே எதையும் எப்பொழுதும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. நீ நலமோடு இருக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் யாரையும் நம்பாதே. நீ எல்லோரிடமும் சுதாரிப்பாக இரு. நிறைய இடத்தில் உன்னை உன்னுடைய உறவுகள் ஆனவர்கள் ஏமாற்றி விட்டார்கள். அவர்கள் ஏமாற்றியதற்கான தக்க பதிலடிகளை நான் கொடுத்தே தீருவேன். எந்த இடத்தில் நீ நின்றாலும் உன்னை வெறுப்போடு பார்த்தவர்களும் உன்னை ஏளனமாக பார்த்தவர்களுக்கும் மத்தியிலும் உன்னை நான் சிரிக்க வைத்து சந்தோஷப்படுத்துவேன். எதையும் நினைத்து கவலைக்குள்ளாதே. 1000 ஆனந்தங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மறைந்து கிடக்கிறது. இப்பொழுது கஷ்டங்களை மட்டும் பார்க்கும் உன்னுடைய கண்கள் ஆனது, கண்ணீரை வடிக்கும் உன்னுடைய கண்கள் ஆனது இனி வரும் காலத்தில் சந்தோஷங்களையும் பார்க்கும். அதில் எந்த மாற்றமுமே அல்ல. ஒரு விஷயத்தை வெறுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் தொடர்ந்து இந்த மனிதர்கள் வெறுக்கவே ஆரம்பித்து விடுவார்கள். அதே மாதிரிதான் நீ ஒரு சில தவறுகள் செய்ததினால் உன்னை வெறுத்தார்கள். நீ எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் வெறுத்ததை மட்டுமே ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இருக்கும் இவர்கள் அனைவரும் நல்லது செய்தால் என்ன மனதுக்குள் வைத்திருப்பார்கள். எல்லோரும் இங்கு எப்படி தெரியுமா? செய்தால் நல்லது, செய்யாவிட்டால் நல்லவர்கள் அல்ல. உன்னிடம் பணமும் காசும் இருக்கும் பொழுது நீ செய்தாய்,